கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு சபைக்கு வருகிற நாம ரெண்டு காரியங்களை அதிகமாய் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒன்று, சபை எதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, ஆராதனையினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளணும். சபையினுடைய முக்கியத்துவத்தையும் ஆராதனையின் முக்கியத்துவத்தை ஒரு விசுவாசி, ஒரு நபர் அறிந்து கொள்ள வேண்டும். அதை தேவன் அதிகமாய் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கிறோன்னா, நான் சபைக்கு வந்த உடனே சபை எனக்கு என்ன செய்யும், சபைக்கு வந்தால் ஆண்டவர் எனக்கு என்ன தருவார், சபைக்கு வந்த ஆண்டவர் என்ன அற்புதம் செய்வார் எப்படி சொல்லி சபையை நாம் முக்கியத்துவப்படுத்துகிறோம். ஆனால் சபைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பது இல்லை. ஆனால் இன்றைக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, சபையின் மேன்மையை நாம் உணராதவர்களாக இருக்கிறோம். ஆராதனை மேன்மை எப்படிப்பட்டது, சபை எப்படி உன்னதமானது என்பதை ஒருத்தி உணர்ந்துட்டோம்னா தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, சபை என்ன என்பது என்ன? 4 சுவர் இருக்குது, அதுக்குள்ளே நம்மளாம் போய் உட்கார்றோம், 4 பாட்டு பாடுறாங்க, ஒரு சங்கீதம் வாசிக்கிறாங்க, ஒரு காணிக்க போடுறோம், ஒரு செய்தி கேட்குறோம், அவ்வளோதான் முடிஞ்சது. அதோடு கூட நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய சரீரமும் நம்முடைய எண்ணம் சிந்தை எல்லாம் அவ்வளோதான்ட்டு போயிடுறோம். அது அல்ல சபை, அது அல்ல ஆராதனை. நல்லா கவனிங்க, ஆராதனை என்பது வெளியேறப்பட்டது, இந்த சபை என்பதும் வெளியேறப்பட்டது. இது ஒரு மனுஷனுக்குள்ள சபை அல்ல. இது யாருடைய சபை என்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்கள் வாசித்தீங்கன்னா 20ஆம் அதிகாரம் 28 சொல்லப்படுகிறது. வாசிக்க வேண்டாம்? அப்போஸ்தலர் 28 தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த தனது சபைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். யார் சொல்றா? ஒரு மனுஷன் சொல்லலை, ஆண்டவரே சொல்கிறார். இந்த சபை என்னது? என்னுடைய சுய ரத்தத்தை சிந்தி நான் சம்பாதித்த சபை. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. அப்ப இந்த சபைக்குள்ள யார் இருக்கிறா அப்படின்னா நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆமென். எதிரே ராமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படி வந்தோம்? ஆண்டவராகிய இயேசு உங்களுக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தி உங்களை எண்ணி மீட்டெடுத்து இந்த சபை என்கிற ஒரு கட்டடத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. ஆகவே நம்ம சாதாரணமாய் இந்த இடத்துல வரல. பல சூழ்நிலையில, பல கலாச்சாரத்தில், பலவிதமான வழிபாடுகளுக்குள்ள இருந்த நம்மளை ஆண்டவர் பொறுக்கி எடுத்து நமக்கு இயேசுவின் அன்பை சொல்லி அவருடைய அன்பை வெளிப்படுத்தி நம்மளை நீ வாமா, நீ வா மகனே, வா மகளேன்னு சொல்லி நம்மளை அழைத்து இந்த இடத்துல கொண்டு வந்து இயேசுவின் அன்பை நமக்கு கொடுத்து இந்த இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால், ஆண்டவராகிய இயேசுவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட இந்த கூட்டம். ஆமென். அப்போ நீங்களும் நான் யாரு? இந்த சபை என்பது என்ன? இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒரு கூட்டம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஒரு கட்டிடம் என்பது அல்ல. அப்போ இந்த சபையை நாம் அந்த அளவுக்கு நம்ம முக்கியப்படுத்த வேண்டும். சபை என்பது வெளியேறப்பட்ட ஒன்று. ஏன்னா உலகத்தில் பணத்தை சம்பாதிச்சிடலாம், நகையை சம்பாதிச்சிடலாம், சொத்துக்களை நம்ம சம்பாதித்தரலாம். அதான் ஒரு வசனம் சொல்லுது. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லுகிறது, உன் ஞானத்தினாலே உன் புத்தியினாலே. அதை வாசிங்க. நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலைகளில் சேர்த்து கொண்டாய். உன் பொக்கிஷ சாலையில நீ சேர்த்து கொண்டாய். உன் ஞானத்தினாலே, உன் அறிவினாலே. பணத்தை சேர்க்கலாம், வீட்டை சேர்க்கலாம், வீட்டை கட்டலாம், சொத்துக்களை சேர்த்துக்கலாம், வயல்களை நிலங்களை வாங்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ரட்சிப்பை யார் தந்ததென்றால், கல்வாரி சிலுவை ஆண்டவராகிய இயேசு நமக்காக சிந்தி நம்மளை சம்பாதித்திருக்கிறார். ஆமென். அப்போ உலகத்தில் காணப்படுற எல்லாவற்றை விட நீங்களும் நானும் வெளியேற பெற்றவர்கள். ஆமென். பக்கத்தில் கையப்படி சொல்லுங்க, நீங்கள் ரொம்ப வெளியேற பெற்றவர்கள். இன்னைக்கு காலையில் தான் சொல்லியிருக்கலாம், வீட்டுக்கு காலையில் சொல்லுவேன், நீலாம் என்ன ஒன்றுக்கு லாய்க்கலன்னு அவர் சொல்லியிருப்பார். இல்லை அந்த அம்மா சொல்லியிருக்கோம், நீலாம் ஒன்றை கட்டி நான் என்ன செய்யணும். இனிமேல் சொல்லுங்க, நான் வெளியேற பெற்றவன். ஹல்லேலூயா. நாம் வெளியேறப்பட்டவன். ஏனென்றால்
இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் சம்பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப சபை என்பது இயேசுவின் ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது. இந்த கூடுகை என்பது இயேசுவின் சரீரம். அல்லேலூயா. இதை விரிவாக ரொம்ப பேசிட்டே போகலாம். இதோடு கூட அடுத்த நிலைமைக்கு போக. அப்போ இந்த சபையை நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? உதாசீனப்படுத்தக்கூடாது. ஆராதனை உதாசீனப்படுத்துறது, பைபிள் ஸ்டடியை உதாசீனப்படுத்துறது, உபவாச ஜெபத்தை உதாசீனப்படுத்துறது, இதெல்லாம் யாரை உதாசீனப்படுத்துறதுக்கு அறிகுறியா இருக்குது? யாரை உதாசீனப்படுத்த? ஊழியக்காரனையா? இல்லை, இயேசுவை நாம உதாசீனப்படுத்துகிறோம். இந்த வாரம் ஆராதனைக்கு வரலையா? அப்ப இயேசு வேதனைப்படுவாரே. இந்த வாரம் நான் ஜெபத்துக்கு வரலையே, ஏசப்பா வேதனைப்படுவாரே. ஏன்னா அவர் ரத்தத்தை சிந்தில சம்பாதித்தார் என்கிற உணர்வு எந்த மனுஷனுக்கு எந்த மனுஷனுக்கு வருதோ அவர்கள் சபையை அதிகமாய் நேசிப்பார்கள். அல்லேலூயா. சரி, அடுத்தது சபைக்கு நம்ம எதுக்கு வரணும்? இன்னைக்கு பாருங்க, பெரும்பாலும் சபைன்னா என்ன அப்படின்னா, ஒரு நாள் பாட்டு, ஒரு வேத வாசிப்பு, ஒரு காணிக்கை, ஒரு நல்ல சிரிப்பா கேலி கூத்தோடு கூட ஒரு பிரசங்கம், அப்பா முடிஞ்ச வீட்டுக்கு போடணும், கறியும் சோறையும் சாப்பிட்டு நிம்மதியாக படுக்கணும். அந்த வாரம் முழுதும் நமக்கு ஒரு திருப்தி. நோ. இன்னும் பார்த்தீங்கன்னா சபை எப்படி போயிடுச்சுன்னா, முந்திலாம் விசுவாசிகள் சபைக்கு ஓடி ஓடி வருவாங்க. ஐயோ நேராயிட்டு 10 மணி ஆக போகுதுன்னு ஓடி வருவாங்க. இப்போ அப்படி கிடையாது. வீட்டுக்கு என்னது, வேனை அனுப்பி வாங்க. இப்போ விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்க? வீட்டிலேருந்து வெளியே கால் எடுத்து வச்சோன்னா வேனுக்குள்ளே ஏறிடணும், சபை வாசலில் நான் இறங்கணும், அப்படி நல்லா ஏசியில் உட்காரணும், அப்படியே மெய் மறந்து இருக்கணும், ஆமேன் போட்ட உடனே காருக்குள்ளே ஏறணும் வரணும். இன்னும் அடுத்த ஒரு படி முடிஞ்சோடனே நல்ல சாப்பாடு சபையில் சாப்பிட்டுட்டு குடும்பமாக, வேறு வேலையே கிடையாது, முடிஞ்சோம் நல்லா சாப்பிட்டுட்டு நேராக வீட்டில் போய் என்ன செய்யணும்? தூங்கணும். இந்த காலம் போயிடுச்சு. அதான் முதல்ல பார்த்தீங்கன்னா சபை உலகத்துக்குள்ளே போச்சு. ஆனால் இப்போ என்னாச்சு? உலகம் சபைக்குள்ளே வந்துருச்சு. அதனால இன்றைக்கு சத்தியம் இல்லை, உபதேசம் இல்லை, கடிந்து கொள்ளுதல் இல்லை, ஒரு கண்ட்ரோலே கிடையாது. அல்லேலூயா. அதனால சபை என்பது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இப்படி சுகபோகமாக வரணும், வந்துட்டு போகணும் என்பது அல்ல. சபை என்பது தேவனை வெளிப்படுத்துகிற, தேவனை மகிமைப்படுத்துகிற இடம். இன்னைக்கு சபையில் எப்படி ஆச்சுன்னா செத்து போன சபையாக இருக்குது. அதனால் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 1வது வசனத்தில் சர்தே சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ எப்படிப்பட்ட சபையாக இருக்கிற, நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் நீ செத்து போயிட்ட. நீ ஆவிக்குரிய சபைக்கு தான் போகிற, நல்ல பாடல் இருக்குது, ஆராதனை இருக்குது, செய்தி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் உன் வாழ்க்கை செத்த சபையா இருக்கிறது. நீ உயிரட கொஞ்ச பலன் இருக்குது, அதில் நீ உயிரடைந்து சத்தியத்தில் நீ வளரணும், தேவனுக்குள்ள அதில் நீ வளர்ந்துடணும், பலப்படணும். தேவன் இந்த கடைசி நாட்களில் தேவ பிள்ளையே உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தரை எதிர்பார்க்கிறார். கடைசி காலத்தில் எப்படி மனமோன போக்கில் வாழ்கிற வாழ்க்கை அல்ல, எப்படி மனமோன போக்குல தேவனை ஆராதிக்கிற ஆராதனை அல்ல. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகை மிக சமீபம். எல்லா அடையாளங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எப்பனாலும் வரலாம். அதற்கு ஆயத்தமாகணும் என்றால் நீங்களும் நானும் வெளிப்புள்ளவர்களாய், சத்தியத்துக்கு தூணாய், சத்தியத்துக்கு ஆதாரமாய் நீங்களும் நானும் இருந்தாதான் பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. அவ சபை என்பது வெளியேற பெற்ற ஒன்று. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, என் வாழ்க்கையில் என் மரணம் வரைக்கும், இயேசுவின் வருகை வரைக்கும் சபையில் ஒரு கூட்டத்தை நான் விடமாட்டேன். எவ்வளோ முக்கியமான வேலை இருக்கட்டும், எவ்வளோ முக்கியமான நபர்கள் நம்முடைய உங்கள் வீட்டுக்கு வரட்டும், ஒன்று அவங்கள கூட்டிகிட்டு வாங்க, இல்லைன்னா வீட்டில் உட்காந்து நீங்கள் நல்லா சமைச்சிட்ருங்க, நான் கர்த்தரை ஆராதிச்சுட்டு வரேன், அவரை பார்க்க போகணும். எனக்காக ஆலயத்துக்கு ஏசப்பா வந்திருப்பார், அவரை பார்க்கலைன்னா அவர் துக்கப்படுவார், அவர் வேதனைப்படுவார். அவரை வேதனைப்படுத்திட்டு நான் எப்படி வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியும்? அல்லேலூயா. இந்த சபைக்கு கட்டளைனா கட்டளை, ஆர்டர்னா ஆர்டர் தான். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா உங்கள் கையில் கொடுத்துருக்கிற ஒவ்வொருவரையும் சத்தியத்தில் நடத்தி பரலோக ராஜ்யத்தின் நேராய் உங்களை வழிகாட்ட வேண்டிய மிகப்பெரிய பணியில், பொறுப்பில் நாங்கள் இருக்கிறோம். ஆமென். அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, அடுத்தது ஆராதனை என்பதன் மேன்மை என்ன? ஆராதனை என்பது மேன்மை என்ன? அதை நம்ம உணரவில்லை. அதை உணர்ந்துட்டோம்னா
நம்மளால் ஆராதிக்காமல் இருக்க முடியாதுங்க. ஆராதனை மேன்மை என்ன? ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆராதனை எப்படி ஆராதிக்கணும், ஆராதனைக்கு வருகிறவர்கள் எப்படி நம்ம ஆராதிக்கணும். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் பாட்டு போடும்போது நல்ல சத்தமாக நான் பாடினேன், பாட்டு ஆராதிக்கும் போது நல்லா கைத்தட்டி கத்தரை ஆராதிச்சேன், முழங்காலை பட்டு ஆறாத நேரத்தில் அந்நிய வாசல கத்தரை ஸ்தோத்திரம் என்னன்னு சொல்லி இங்க இருக்கிற எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும்? ஆராதனை என்பது நம்மை தாழ்த்தி, வெளிப்படுத்தல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், பரலோகத்தில் 24 மூப்பர்கள் 4 ஜீவன்கள் ஆண்டவராக தேவன் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அங்கே பெரிய ஆரவார சத்தம் உண்டாகிறது. அப்படி உண்டாகும் பொழுது 4 ஜீவன்கள் 24 மூப்பர்களும் அவளை என்ன செய்தார்? சாதாரணவர்கள் அல்ல, ஜெயங்கொண்டவர்கள், உலகத்தை வெற்றி பெற்றவர்கள், உலகத்திலே பாவத்தையும் சாபத்தையும் மனிதர்களை எல்லா தீமைகளை வெற்றி பெற்று பரலோகத்தில் வெற்றி இருக்கிறார்கள். அங்கே இருக்கும்போது அவர்கள் எல்லா உரிமையும் உண்டு. சிங்காசனத்தில் கால் மேல் கால் போட்டு உட்காரக்கூடிய அதிகாரம் உண்டு. அவர் தலையில கிரீடங்கள் இருக்கிறது. அவர்கள் எல்லா விதமான வல்லமையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் தேவனுக்கு முன்பாக தன்னை பணிந்து, அந்த வார்த்தை வாசிங்க. 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, அங்கே பாருங்கள் அவர்கள் எப்படி விழுந்தாங்க, விழுந்து வணங்கி. அதுதான் ஞாபகம் வருது. தாவீது பாருங்க, ராஜாவா இருக்கிறான், தேவனுடைய பெட்டி வருகிறது என்று சொன்ன உடனே ராஜ கிரீடத்தை தூக்கி ஓரமா வச்சுட்டான், ராஜ வஸ்திரத்தை கலத்திட்டான். என்ன செய்கிறான்? தேவ சமூகத்தில் ஆடி பாடி கர்த்தரை துதிக்கிறான். அல்லேலூயா. அப்பதான் அவ பொண்டாட்டி சொல்ற, மேல இருந்து பார்த்துட்டு, அட பைத்தியக்காரா, உன் ஸ்தானம் என்ன, உன்னுடைய அந்தஸ்து என்ன, நீ எந்த பதவியில் இருக்கிற, அதை விட்டுட்டு இப்படி போய் ஆடிட்டு இருக்கிறிய அப்படின்னு எங்க நினைச்சாலாம்? நான் இருதயத்துக்குள்ள நினைச்சா. ஆனால் கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்தை அடைத்து போட்டார். ஆனால் தாவீது சொல்லுகிறான், நான் இன்னும் நீசனாவேன், இன்னும் என்னை தாழ்த்தி கர்த்தரை ஆராதிப்பேன். அவர் சொல்லுகிறார், ஐயா இந்த மேன்மை எதனால வந்தது? ஒரு காலம் நான் ஆற்றின் பின்பாக இருந்தேன். நான் வீட்டுக்கு வரும்போது என் மேல ஆற்றினுடைய நாற்றம் எடுக்கும், அழுக்கா இருப்பேன், ஒரு சரியான ஒரு உடை எனக்கு கிடையாது, ஒரு கோலை கொண்டுட்டு நான் வீட்டுக்கு வருவேன், ஆடுகள் மேல இருப்பேன். ஆமென். என் பெற்றோர்கள் என்னை மதிக்கல, என் உடன் பிறந்தவர்கள் என்னை மதிக்கல, யாரும் மதிக்கலங்க. ஆனால் ஆற்றின் பின்பால வனாந்தரத்தை நான் இருக்கும்போது நான் கர்த்தரை ஆராதிச்சேன். அந்த மகிமை தான் இன்றைக்கு ராஜ மேன்மையை வச்ச உடனே, நான் இன்னைக்கு உயர்வாய் வந்த உடனே அதை நான் அற்பமாய் எண்ணக்கூடாது. அதிலிருந்து என்னை தூக்கி இழுத்தவர், என்னை மீட்டு எடுத்தவர் என் ஆண்டவராய் இயேசு ஆனபடினாலே நான் இன்னும் நீசனாவேன், தேவனுக்கு முன்பாக என்னை தாழ்த்துவேன். எத்தனை பேர் நீங்க அப்படி ஆராதிக்கிறோம்? ஆதிலிருந்து கடைசி வரைக்கும் அதை வாசிக்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை உள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது, ஆராதிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்மை இதை இன்னும் நான் உங்களுக்கு விளக்குறேன். இன்றைக்கு நம்முடைய இருதயம் எதை ரொம்ப வாஞ்சிக்குதோ, எதை அதிகமாய் விரும்புகிறோம். இன்னும் உங்களுக்கு சொல்றேனே, இப்போ ஒரு வீடு கட்டணும் நீங்க பிளான் பண்ணிட்டீங்க, அடுத்த வாரம் நீங்க வீடு கட்டணும், இந்த வாரம் முழுது அதற்கான பணங்கள் எல்லாம் சேர்த்து எல்லாம் வச்சுட்டீங்க. உடைய சிந்தை என்னவா இருக்கும்? சிந்தையில் என்ன ஓடும்? படுத்து கிடந்தாலும் பெட்ரூம் இந்த சைஸில் இருக்கும், அருமையாக இருக்கும், இதில் பெட் இருக்கும், ஹால் இப்படி இருக்கும், இந்த சோபாலாம் இப்படி வாங்கி போடணும், கிச்சன் இப்படி இருக்குதோ, அப்புறம் பெட்ரூம் இப்படி இருக்கும், முன்னால் போட்டுக்கு இப்படி இருக்கும், இந்த இடத்துல கார் ஓடணும், இப்படிலாம் இருக்கணும், டிசைன்லாம் இப்படி பண்ணணும். படுத்திருந்தாலும் அதே சிந்தனை, நடந்து போனாலும் அதே சிந்தனை, அடுத்தவங்கள்ட்ட பேசும்போதும் நான் அந்த வீடு இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்கிறேன், அதே சிந்தனை 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 24 மணி நேரம். எப்போ வீடை கட்டி பிரதர்ஷனை பண்ணி உள்ளே போய் நீ குடியேறி இருந்தாலும் உங்களுடைய சிந்தை, உங்களுடைய நினைவு, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய பார்வை, உங்களுடைய தரிசனம் எதுவாக இருக்கும்? அந்த வீடு, நீங்கள் கட்டப்போகிற வீடு, அதுவே உங்களுக்கு ஆராதனையாய் மாறிடும். இதே போல தான் ஆராதனை என்பது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் நினைச்சோன்னு ட்ரெஸ்ஸை மாட்டணும், ஒரு பைபிளை தூக்கிட்டு வா போவோம். நோ, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சபைக்கு முன்பாக வருவதற்கு முன்பாக வெள்ளிக்கிழமை வந்துட்டா
உடைய இருதயம் எப்படி ஆறிடணும், உடைய சிந்தை எப்படி மாறிடணும். நாளை நின்று ஆராதனை, சனிக்கிழமை வந்துட்டா நாளைக்கு ஆராதனை, நான் கர்த்தரை பார்க்க போகணும், கர்த்தரை ஆராதிக்க போகணும், கர்த்தருடைய முகத்தை நான் தரிசிக்கணும், தேவ பிரசனத்தை நான் அனுபவிக்கணும், தேவனுடைய அபிஷேகனை நிரப்பணும், தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கணும், வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய என்னோடு கூட பேசணும், காணிக்கை பாட்டு பாடும்போது இந்த வார்த்தை என்னோடு கூட பேசணும், செய்தி நேரங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்னோடு கூட பேசணும். உடைய நினைவு, உடைய சிந்தை, உடைய செயல், உடைய பேச்சுகள், உடைய கற்பனைகள் எல்லாம் அதுவாக இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் பேசுவார். எத்தனை பேர் சொல்ல முடியும், நேற்றிலிருந்து நான் இன்னைக்கு ஆராதனைக்கு நான் ஆயத்தத்தோடு கூட இருந்த பாஸ்டர், என் ஜெபம், என்னுடைய ஏக்கம் எல்லாம் நான் ஆயத்தமாக, ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாம் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், ஆமாம் என் சிந்தனையாக இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு ஆராதனை போகணும், நான் நாளைக்கு ஆராதனைக்கு போகணும், அதே சிந்தனையாக நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ நான் சொன்னேன், உலக பிரகாரமாக வீட்டுக்கு ஒரு வருஷமோ ஒரு 6 மாதத்தில் கட்டி முடிக்கிற வீட்டுக்கு இவ்வளோ கற்பனை பண்ணுறமே, அடுத்த நாள் ஆராதனைக்கு அப்புறம் நமக்கு ஜீவனையும் பலனையும் சுகத்தையும் கொடுக்கிற தேவ பிரசனத்தில் வந்து அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம சனிக்கிழமை நம்மளை ஆயத்தமாகி நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய வாஞ்சைகள் எல்லாவற்றையும் அந்த ஆராதனைக்கு ஒருமுகப்படுத்தினாதான் பாட்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், வேத வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், சாட்சியின் நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், காணிக்கையின் பாடல்கள் காணிக்கை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ முன்னக்கூட்டியே நம்ம ஆயத்தமாகணும். அப்போ நம்முடைய சிந்தை எதா மாறணும், ஆராதனையாக மாறணும். நம்முடைய நினைவுகள் எதா மாறணும், ஆராதனையாக மாறணும். அப்போ தான் இங்கே வந்த உடனே நல்ல கர்த்தரை துதிக்க முடியும். பிசாசு நம்முடைய சிந்தையை சிதறடிக்க முடியாது, பொல்லாத ஆவிகள் நம்முடைய சிந்தையை சிதறடிக்க முடியாது, நமக்கு சோர்வுகள் வராது, நமக்கு அசட்டுத்தன்மையான வராது. ஏன்னா முன்னக்கூட்டியே நம்மை தேவனுடைய ஆராதனைக்காய் நம்ம ஆயத்தமாயிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு விளக்கமாய் சொல்லுகிறேன். ஆராதனை எவ்வளவு முக்கியம், நீங்கள் தேவனை ஆராதிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். யாத்திராகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 34 முதல் 36 வரை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கென்று ஆராதனை செய்வதற்கென்று ஒரு தைலத்தை நீ ஆயத்தம் பண்ணணும். என்னவா? தைலத்தை ஆயத்தம் பண்ணணும். அங்கே சொல்லப்படுகிறது, நீங்க வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். ஒன்று சுத்தமான வெள்ளை போலம், குங்குலியமும், அல்பான் பிசின் என்கிற கந்தக வர்க்கம், சுத்தமான சாம்பிராணி, இப்படி இத்தனை பொருள்களையும் சேர்த்து ஒரு கலவையாய் சேர்த்து நீ ஒரு தைலமாய் என்ன செய்யணும், மாட்டணும். அப்போ நீங்க ஆராதனைக்கு வருவதற்கு முன்பாக, ஆண்டவரே நாளைக்கு நான் ஆராதனைக்கு போறேன்பா, என் ஆராதனை, என் பாடல், என் துதி, என் ஜெபம், என்னுடைய எல்லாம் உமக்கு பிரியமாய் மாறணும்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும், ஆயத்தமாகணும். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய மகிமை விளங்க பண்ணுவதற்கு ஆராதனின் அபிஷேகம், அந்த தைல நீ ஆயத்தம் பண்ணணும். இந்த 4 விதமான பொருளினாலே நீ ஆயத்தம் பண்ணு. அப்ப நம்ம முன்னக்கூட்டியே தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள வெளிப்படணுமா, தேவனுடைய அபிஷேகம் வெளிப்படணுமா, ஆராதிக்கும் போது சுகம் வெளிப்படணுமா, ஆராதிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய வார்த்தையினால பேசணுமா, கர்த்தர் உங்களுக்கு தரிசனங்களை தர வேண்டுமா, கர்த்தர் அற்புதங்களை செய்யணுமா, முன்னக்கூட்டியே நீங்கள் தேவனுடைய மகிமை ஆலயத்தில் வந்து நீங்கள் துதி செலுத்தும் போது தேவ மகிமை உங்கள் மேலே இறங்க வேண்டும் என்றால் நீங்கள் முன்னக்கூட்டியே ஆயத்தமாகிறதை நீங்கள் ஆயத்தப்படுத்திட்டா போதும், வந்தவுடனே தேவ மகிமை உங்க மேல இறங்கும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அத்துடைய ஆவியானவர், அத்துடைய மகிமை, தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். தேவனுடைய வல்லமை விளங்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அடுத்தது ஆண்டவர் சொல்றார் 36ல, அது மகா பரிசுத்தமானது, அது மகா பரிசுத்தமாய் இருக்க கடவுது, அது ரொம்ப பயபக்திக்குரியது, ஏனென்றால் அது எனக்குரியது. நல்லா கவனிங்க. இப்போ நீங்க தான் யாரு? அபிஷேக தைலம். சரியா விளங்குதா?
இப்போ நீங்கள் முன்னக்கூட்டியே உங்களை ஆயத்தப்படுத்தி, ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் நான் செய்த குறைகள் குற்றங்கள் ஆண்டவரே எல்லாத்தையும் எனக்கு மன்னிச்சு என்னை பரிசுத்தப்படுத்திடுங்க, நாளைக்கு நான் ஆராதனைக்கு போகிறேன்பா என்னை கழுவுங்கன்னு சொல்லி நீங்கள் ஆயத்தமாகி வந்துட்டீங்கன்னா நீங்கள் யார்? அவருக்கு பரிசுத்தமானவர்கள். அல்லேலூயா. அப்ப நீங்கள் ஆயத்தம் ஆயிட்டீங்கன்னா, ஆயத்தப்படுத்து உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, ஆண்டவர் அடுத்தது சொல்ற அந்த கடைசி வார்த்தை, உங்களுக்காக மகா பரிசுத்தமாய் இருக்க கடவுது. நீங்கள் தேவனுக்கு பரிசுத்தமானவர்கள், சபைக்கு நீங்கள் பரிசுத்தமானவர்கள். கர்த்தருக்கென்று சிலவைகளை நம்ம விட்டு கர்த்தருக்கென்று நம்ம வைராக்கியமாக இருந்தாதான் பரலோராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். ஈஸியாக பரலோராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதுங்க. ஏன் இவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறோம்? எங்களுக்கு மற்றவளை போல சும்மா பேருக்கு ஆராதனை நடந்துட்டு பேருக்கு பிரசங்கம் பண்ணிட்டு நீ வாழ்ந்திருப்பாய், நீ சுகித்திருப்பாய், நீ என்ன தப்பு பண்ணாலும் உன்னை ஆண்டவர் உயர்த்திருவார், ஒரே போட எங்களை போட்டுருவார். விளங்குதா? அதற்கான சத்தியத்தை ஆண்டவர் எங்களுக்கு தரல. அதற்கான சத்தியமும் வேதம் சொல்லப்படவில்லை. சத்தியம் சத்தியம் அது நீங்களாக இருந்தாலும் நானும் இருந்தால் தவறுகிறோம் சில நேரங்களில். ஆனால் ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, இனி நான் உமக்குள்ளதாய் வாழணும், உமக்குள்ள நான் வைராக்கியமாக இருக்கணும், ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப முதலாவது ஆயத்தம் என்ன சொல்கிறார், இரண்டாவது சொல்கிறார் இது பரிசுத்தமானது. மூணாவது 37 நீங்கள் வாசிக்கும் போது இது அந்த வசனம் சொல்லி வாசிங்க. இந்த தூபவர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறையின்படி உங்களுக்காகச் செய்து கொள்ளலாகாது. இது கர்த்தருக்கென்று உனக்கு பரிசுத்தமாயிருப்பதாக. மூணாவது இது எனக்கு மட்டும்தான். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு மட்டும்தான்? நல்லா சொல்லுங்கோ. கல்யாண வீட்டுக்கு சத்தமாக சொல்லுங்க. என்ன வாய் வரமாட்டேங்க? இன்னைக்கு முடிஞ்சோட போடலான்னு ஐடியா பண்ணிருக்கீங்களா? தோத்திரம். விளையாட்டு இல்லைங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும். இனி காலம் அல்ல, கர்த்தர் என்னை கொண்டு ஒரு ஆத்மாவையாவது பரலோகத்துக்குள்ளாய் மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் செயல்படுகிறவர்களாய் மாறணும். ஆமென். நீங்கள் தேவனுக்காக வைராக்கியமாக யார் நம்ம ஏற்றுக்கொள்கிறார்களோ ஏற்றுக்கொள்கிறா இல்லை, கர்த்தர் ஏற்றுக்கொள்ளணும், பரலோகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்காக ஞாயிற்றுக்கிழமையா அது கர்த்தருடைய நாள். நான் எங்கேயும் போக மாட்டேன். எவ்வளோ முக்கியமான காரியமாக இருக்கட்டும், சபையில் கூட்டமாக கிராமமா நான் போவேன். சாயந்தரம் பிரேயர் நடக்குதா நான் வருவேன். சொந்த பந்தம் வரட்டுமே, கர்த்தர் எனக்கு முக்கியங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னா சபையோடு கூட இணைந்திருங்க. சபையோடு கூட இணைந்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பயன்படுத்த அது மூன்றாவது அங்கே சொல்ல இது எனக்கு மட்டும்தான். 38வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது நீங்கள் எனக்குரியவர்கள், எனக்கு மட்டும் ஆராதனை செய்ய வேண்டும். அதான் சொல்லுது. இதுக்கு ஒப்பாக எதையும் செய்யக்கூடாது. அந்த வசனம் சொல்லு, இதற்கு ஒப்பான, இதற்கு சாயலாக எதையும் என்ன செய்யாத, உண்டாக்கிறாத. ஏன்னா இது எனக்குரியது. பக்கத்தில் கையை போட்டு சொல்லுங்க, நீங்கள் ஆண்டவருக்கு உரியவர்கள். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. நீங்கள் நானும் தேவனுக்குரியவர்கள், உலகத்துக்கு உரியவர்கள், உலக மனுஷருக்குரியவர்கள் அல்ல. அவர்கள் இயேசு வந்தால் கைவிடப்பட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் நான் அப்படி இருக்க முடியாது. பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. எனவே அருமையானவர்களே, ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் மகிமையுள்ள தேவனை ஆராதிக்க கூடிய சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு கல்லையும் மண்ணையும் வணங்குறது இல்லைங்க. அது எப்படியும் வாழ்ந்துட்டு போயிடலாம், எப்படியும் வணங்கிட்டு போயிடலாம். ஆனால் நீங்களும் நான் அப்படி அல்ல. ஜீவனுள்ள தேவன், ஜீவனை தந்த தேவனை நான் ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறபடினால உயிரை கொடுத்து கர்த்தருக்காக வாழ்ந்துடணும். அல்லேலூயா. அடுத்ததாக ஆராதனை என்பது எப்படி? நிறைய இருக்குது. டைம் ஆயிட்டு, ஒரு 5 நிமிஷம் தான், முடிஞ்ச அளவுக்கு சொல்ல முடியாட்டா அடுத்தது பார்க்கலாம். ஆராதனை என்பது எப்படிப்பட்டது? ஆராதனை என்கிற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தையில சச்சா, சச்சா என்கிற வார்த்தை, அதுக்கு தமிழ் மொழியாக்கம் என்ன அப்படின்னா, அந்த வார்த்தை சொல்லுது விழுந்து குனிந்து பணிய வேண்டும். அதாவது அப்படின்னா நம்ம வந்த உடனே தரையில விழுந்துடணுமா அப்படிங்கிற அர்த்தம். பழைய ஏற்பாட்டில் அப்படியே விழுந்திருக்கிறாங்க பரிசுத்தவான்கள். எலியா, எலிசா, தாவீது. வெளிப்படுத்தல நம்ம வாசத்தை இல்லையா? 4ஆம் அதிகாரம் 10வது வருஷத்தில் 24 மூப்பர்கள் 4 ஜீவன்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்தார்கள் என்று சொல்லி
அது தப்பு அல்ல, அது உள்ளத்தின் நிறைவுல வருகிற இது. ஆனால் நம்முடைய ஆராதனையில நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற அனுபவம் நமக்கு தேவை. அல்லேலூயா. நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ஒரு அர்ப்பணம் நமக்கு தேவை. வேகமாய் சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி ஆராதிக்கணும்? ஆராதனைக்கு வந்துட்டோம், சபைக்கு வந்துட்டோம், நம்ம அக்கம் பக்கவர்களை பார்க்கறதுக்கு அல்ல. இன்னைக்கு சபைக்கு எதுக்கு வரோம்? அடுத்தவங்களை எப்படி ட்ரெஸ் உடுத்திருக்கிறாங்க அதை பார்க்க வரோம். நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்னென்னா சிலரே சொல்லுங்க, இன்னைக்கு சபைக்கு போகிறோம்ல, இந்த அவங்களெல்லாம் பார்த்து இந்த காரியங்களாம் பேசி முடிச்சிடலாம். எப்படி? கர்த்தரை ஆராதிக்க வரல, அவங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு சபை. அவர்கள் சில காரியங்களை பேசிக்கொள்வது, ஏன்னா மற்ற நாள்லாம் பேச முடியாது, சபைக்கு எல்லாரும் வருவாங்க, அங்கே வச்சு பேசி முடிச்சிருவோம். அதல்ல சபை, இது தேவனை ஆராதிக்கிற இடம். அல்லேலூயா. இங்கே பார்க்கிற லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37 முதல் 38 வசனங்களை வாசிக்கும் போது, அங்கே ஒரு பாவியான ஸ்திரீ இருக்கிறாள். இயேசு அங்கு பரிசேயன் வீட்டில் என்ன செய்கிறாரு? சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த பாவியான ஸ்திரீ என்ன செய்கிறாள்? இயேசுவினுக்கு முன்னால வராம பின்னால வந்து அவருடைய பாதத்தின் அருகே என்ன செய்கிறா? உட்கார்ந்து இருக்கிறா. உட்கார்ந்து என்ன செய்கிறாரா? அழுகிறாள். ரெண்டாவது அழுது 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 தன் கண்ணீரினாலே அவருடைய பாதத்தை நனைக்கிறாள். இதுதாங்க ஆராதனை. ஆராதனை என்பது எப்படி பாடுறாங்க, நல்ல இசை நல்லா இருக்குதா, நல்லா பாடுறாங்களா, நல்ல லைட் எரியுதா, நல்ல வசனம் வருதா, நல்ல இயேசு, நோ, யாரு அவங்களாம் பார்க்கறதுக்கு இல்லை. ஆராதனை என்பது என் ஆண்டவருடைய பாதத்தில் நான் வந்திருக்கிறேன். அவருடைய பாதம், வானம் அவரது சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. ஆகவே அந்த பாதபடியில் நான் வந்திருக்கிறேன், இந்த பாதத்தில் நான் உட்கார்ந்துருக்கிறேன். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அவருடைய பாதத்தில் அவள் அழுது 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 அவருடைய பாதத்தை கண்ணீரினாலே நனைத்தாள். நம்ம கண்ணே மூட மாட்டேங்கும். எங்க கண்ணீரினால் நனைக்க? தேவ சமூகத்தில் வந்தா, அந்த ஆராதனை உணர்ந்துட்டா. நல்லா பாடும்போதெல்லாம் சில வரிகள் வரும்போது அப்படியே சரீரமெல்லாம் புல்லரிக்கும். அப்படியே இந்த தாவீது என்ன செய்வான்? அப்படி ஆடின மாடி ஆடிருமான்னு வரும். ஏன்னா அந்த வார்த்தைகள் நம்மளை சும்மா இருக்க விடாது, ஆவின் அபிஷேகத்தில் நிறைக்க பண்ணும். அல்லேலூயா. அப்ப இங்கே பார்க்கும் பொழுது அவர் அழுது கண்ணீர்னால நினைச்சிட்டு அடுத்து அவன் என்ன செய்றா? தன் தலைமுடியினாலே அதை துடைத்தாள். இவள் பாருங்க, தன் தலைமுடியினாலே இயேசுவின் பாதத்தை அவள் என்ன செய்தாள்? அதுதாங்க அர்ப்பணிப்பு. அதுதாங்க தேவ சமூகத்தில் அழுது அழுது, ஆண்டவரை நான் குறைவுள்ளவன்ப்பா, என்னிடத்தில் குறைவு இருக்கிறது, நான் தகுதியற்றவன், நான் தகுதியற்றவள், என்னை மன்னிங்க ஆண்டவரே, என் குற்றத்தை மன்னிங்க, என் குறைகளை மன்னிங்க, நீர் எனக்கு வேணும், நீர் எனக்கு வேணும், நீர் எனக்கு வேணும். அல்லேலூயா. கண்ணீரினால நினைக்கிற இடம் தேவ சமூகம். அல்லேலூயா. அந்த கண்ணீருக்கு பதில் உண்டுங்க. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கண்ணீர்களை அவர் துருத்திலே வைத்து வைத்திருக்கிறார். தேவ சமூகத்தில் அவர் கண்ணீரினாலே அவள் நனைத்து, அவள் தன் தலைமுடியினாலே அவள் துடைத்து, அடுத்ததாக அவருடைய பாதத்தை என்ன செய்தாள்? முத்தமிட்டாள். அவருடைய பாதத்தை முத்தமிடுகிற அனுபவம், அந்த அளவுக்கு நம்மை தாழ்த்தி அவர் மேல அன்பு செலுத்தணும். ஆமென். அல்லேலூயா. முத்தமிடுகிற அனுபவம் ஆண்டவர் சமூகத்தில் நிறைய விளக்குவதற்கு நமக்கு நேரமில்லை, முடிக்கிறேன். நான் அடுத்து அவள் மறைத்து வைத்திருந்த விலையேற பெற்ற பரிமள தைலம். இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது, அவள் ஊற்றின பிறகு சீஷர்கள் சொல்லுகிறார்கள், ஐயோ இந்த தைலத்தை வீணாய் ஊற்றுகிறாளே, இதை விற்றால் எவ்வளவு பணம் கிடைக்கும், இதை அநேக ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்யலாமே என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் தன் வாழ்க்கையில இது எதற்காக சேமித்து வைத்தாலே தெரியாது, யாருக்காக இந்த பரிமள தைலத்தை சேர்த்து வைத்தாலே தெரியாது. ஆனால் இன்றைக்கு இயேசு அந்த பரிசேயன் வீட்டில் வந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே என் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை, யாரும் என்னை நேசிக்கல, எல்லாரும் என்னை வெறுத்து விட்டார்கள், என்னை பாவி என்று சொல்லி இந்த சமுதாயம் என்னை சொன்னது. ஆனால் ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை பாவி என்பது அல்ல, என்னை நேசிக்கிறவராய் என்னை அழைப்பார் என்று சொல்லி அவர் இயேசு
இயேசுவுக்காக அந்த வெளியேற பெற்றதை இயேசுவின் பாதத்தில் கொண்டு வந்தார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென் ஆண்டவரே. ஹalleluya. ஓ ரிமனா சங்கரா கதரா ரிமனா தியங் கதரா பலபரபா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே தன்னை ஊற்றி பரிமள தைலமான நம்முடைய மகிமையினாலே ஆண்டவரை நிறைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை தேவ வல்லமையுள்ள கரம் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே விடுவிக்கிற வல்லமை, அற்புதம் செய்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே. அவள் என்ன செய்கிறாள்? அந்த பரிமள தைலத்தை எடுக்கிறான். எடுத்து அவள் இயேசு கிஃப்டா கொடுக்கலங்க, இறந்தா இயேசுவின் சிரசின் மேலே அந்த பரிமள தைலத்தை ஊற்றுகிறாள். ஹalleluya. அது வீணாய் போகுமே நினைக்கலங்க, அது வெளியேறப்பட்டது என்று நினைக்கல. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் அல்லது அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள், ஆமென், எதற்கு ஆண்டவருக்கு கொடுக்கணும், எதற்காக நாம் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும், கொஞ்ச நேரம் வேலை செய்தால் சம்பாத்தியம் பண்ணிக்கலாமே, இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகணுமா, ஆண்டவருடைய வேத வசனத்தை கேட்க வேண்டுமா, அந்த நேரத்தில் 4 காசு சம்பாதிக்கலாம். நோ, தேவனுக்காக லாபமானதையும் நஷ்டம் என்று விடுகிறவர்களை கர்த்தர் மேன்மையாய் உயர்த்துகிறவர். ஹalleluya. அவர்களை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு பிரியமானவன், எனக்கு பிரியமானவள். ஹalleluya. 2 வசனங்களை வேகமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். அங்கே சொல்லப்படுகிறது, லூக்கா 7ஆம் அதிகாரம் 44 முதல் 47 வரை வாசிக்கும் போது 47வது வசனத்திலே வாசிக்கும் போது இந்த வார்த்தை சொல்லுகிறது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். ஹalleluya. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. 12 சீசரை பார்த்து இயேசு சொல்லலங்க, பரிசேயன் சாப்பாடு கொடுத்தான். நல்ல காடை அடிச்சு, காளை அடிச்சு, ஆட்டை அடிச்சு, பொறிச்சு, வறுத்து கொடுத்துருக்கலாம். அவனை பார்த்து சொல்லல, ஒரே ஒரு பாவியான ஸ்திரீ, அவள் தேவ சமூகத்தில் இருப்பதற்கு தகுதி இல்லாதவள், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட. அதனால தான் அந்த வசனமே சொல்லுது, பாவியான ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், இவள் என்னை அதிகமாய் நேசித்தாள். அதற்கு விளக்கங்களைத்தான் 44 முதல் 47 வசனம். ஐயா, நீ 12 பேர் என் கூடயே அலையிற, மற்றவங்களாம் என் கூட அற்புதத்துக்காக வராங்க, சுகத்துக்காக வராங்க. ஆனா இவ பாவிதான், சமுதாயம் வெறுத்து ஒதுக்கி தள்ளி இவ மோசமானவன் என்று பெயரிட்டது உண்மைதான். ஆனால் நான் வந்து இங்கே அமர்ந்தது முதல் அவள் நினைச்சிருப்பா, இயேசுவுக்கு தெரியாது, இயேசு பார்க்கல, இயேசுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி. ஆனால் அவள் வருகிறதையும் இயேசுவுக்கு தெரியும், அவள் பின்னால் உட்காருகிறதும் இயேசுவுக்கு தெரியும், அவள் பாதத்தில் கண்ணீர் வடிக்கிறது இயேசுவுக்கு தெரியும், தன் தலைமுடியினாலே அதை துடைப்பதும் இயேசுவுக்கு தெரியும், அதாவது முத்தமிடுகிறதும் இயேசு பார்த்தார். கடைசியில் வெளியேறப்பட்ட தைலத்தை எடுத்து தன் சிரசிலை ஊற்றி அது தைலங்கள் முகத்தில் வடைஞ்சு சரத்தில் வடைந்து ஓடுகிறதையும் இயேசு காண்கிறார். இதுதான் ஆராதனை. ஹalleluya. உங்களுடைய ஆராதனை எப்படி இருக்குங்க? வந்து உட்கார்ந்து அப்படியே கையை கட்டி, நோ, ஏன் தெரியுமா, ஜீவனை வச்சுட்டாரு பார்த்தீங்களா, அதுக்காக நான் உயிரை கொடுத்து தான் ஆராதிச்சு ஆகணும். ஹalleluya. வேறுமையான தேவ பிள்ளைகள் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஸ்தானத்தில் சின்ன பிள்ளைகள் இருந்து கடைசிலுக்கு ஒவ்வொருவரும் வரணுங்க. இயேசு உங்களை என்னை பார்த்து சொல்லணும், ஆமென், இவள் எல்லாரை பார்க்கலும் என் மீது அதிக அன்பு செலுத்தினாள். ஹalleluya. சகோதரா, அந்த நிலைமைக்கு மாறிடுங்க. கொஞ்சம் உலகத்தை விட்டுட்டு இயேசுவுக்கு கொஞ்சம் கிரயம் செலுத்தி பாருங்களேன். சகோதரா, சகோதரி, வாலிப பிள்ளைகளே, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். இயேசுவை இழந்துடாதீங்க, இயேசுவின் பிரசனத்தை இழந்துடாதீங்க. உலகம் இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு அழிந்து போகும். நம்முடைய சொத்துக்கள்லாம் நம்மளை கைவிட்டு போகும். இன்றைக்கு மரித்தாள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னா இயேசு என்னை பார்த்து சொல்லணும், என்னை அதிகமாய் நேசிக்கிறான், என்னை அதிகமாய் நேசிக்கிறாள். கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோமா?